हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा। जय श्रील गुरुदेव, जय श्रील प्रभुपाद। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 3. ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். பதம் 35. ஏவம் ஜன்மனி கர்மாணி ஹி அகர்துர் அஜனஸ்ய ச வர்ணயந்தி ஸ்ம கவயோ வேத குஹ்யானி ஹிருத்பதேஹே. டிரான்ஸ்லேஷன். பிறப்பற்றவராகவும் செயலற்றவராகவும் இருப்பவரின் பிறவிகளையும் செயல்களையும் அறிஞர்கள் இவ்வாறு விவரிக்கின்றனர். வேத நூல்களிலும் கூட கண்டறிய முடியாதவரான அவரே இதய தெய்வமாவார். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவரும் பூரண ஆன்மீகத்தன்மை கொண்டவர்கள் ஆவார்கள். ஆகவே அவர்கள் இருவருமே நித்தியமானவர்களும் பிறப்போ இறப்போ அற்றவர்களும் ஆவார். பகவானின் பிறவிகளும் மறைவுகளும் ஜீவராசிகளுடையதை போன்றவை அல்ல. பிறவியை ஏற்ற பின் மீண்டும் மரணத்தையும் ஏற்கும் ஜீவராசிகள் ஜட இயற்கை சட்டங்களால் பிணைக்கப்படுகின்றனர். ஆனால் பகவானின் தோற்றமும் மறைவும் ஜட இயற்கையை சேர்ந்த செயல்கள் அல்ல. அவை பகவானுடைய அந்தரங்க சக்தியின் செயல்களாகும். தன்னுணர்வு பெறும் நோக்கத்திற்காக அவை பெரும் முனிவர்களால் விவரிக்கப்பட்டு உள்ளன. பௌதீக உலகில் காணப்படும் பகவானின் பிறப்பு மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தும் தெய்வீகமானவை என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய செயல்களை பற்றி தியானிப்பதாலேயே பிரம்மத்தை அறிந்து ஜடபந்தத்திலிருந்து ஒருவரால் முக்தியடைய முடியும். பிறப்பற்றவர் பிறவி எடுப்பது போல காணப்படுகிறார் என்று ஸ்ருதிகளில் கூறப்பட்டுள்ளது. பகவான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சர்வ சக்தி படைத்தவராக இருப்பதால் தானாக நிகழ்வதைப் போல் அனைத்தும் இயற்கையாகவே அவரால் நிகழ்த்தப்படுகின்றன. உண்மையில் பரமபுருஷரின் தோற்றம், மறைவு மற்றும் அவரது பல்வேறு செயல்கள் ஆகிய அனைத்தும் வேத இலக்கியங்களினாலும் அறிய முடியாதவை ஆகும். இருந்தாலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் மீது கருணையை பொழிவதற்காக அவை பரமபுருஷ பகவானால் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணருடைய செயல்களை பற்றிய வர்ணனைகளை நாம் எப்போதும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவை பிரம்மனை தியானிக்கும் முறையை மிகவும் எளிமையான மற்றும் சுவையான வடிவில் நமக்களிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர் பதம் 35 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. பதம் 36. சாவா இதம் விஸ்வம் அமோகலீலக ஸ்ருஜதி அவதி அத்தி ந சஜ்ஜதேஸ்மின் பூதேஷு ச அந்தர்ஹித ஆத்மதந்திரக ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேஷக. டிரான்ஸ்லேஷன். கலங்கப்படாத செயல்களை கொண்டவரான பகவான் 6 புலன்களுக்கும் எஜமானரும் 6 ஐஸ்வர்யங்களுடன் கூடிய முழு சக்தியை கொண்டவரும் ஆவார். பிரபஞ்சங்களை அவர் படைத்து காத்து அளிக்கிறார் என்றாலும் அதனால் பகவான் சிறிதும் பாதிப்பு அடைவதில்லை. ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளேயும் இருப்பவரான அவர் எப்போதுமே சுதந்திரமாக இருக்கிறார். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், பகவான் படைப்பவர், ஜீவராசிகளோ படைக்கப்படுபவை. இங்கு அவர் அமோக லீலக என்று அழைக்கப்படுகிறார். அவரது படைப்பில் வருந்தத்தக்கது எதுவுமே இல்லை என்பதையே இது குறிப்பிடுகிறது. அவரது படைப்பில் குழப்பம் விளைவிப்பவர்கள் தாங்களே குழப்பம் அடைகின்றனர்.
பரமபுருஷ பகவான் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பதால் அவர் எல்லா பௌதீக துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஆவார். இதனால் அவரே புலன்களின் எஜமானராகவும் இருக்கிறார். மூவகை துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளை தமது உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காகவும் அவர்களை பராமரித்து காலப்போக்கில் அவர்களை அழித்து விடுவதற்காகவும் இந்த பிரபஞ்சங்களை அவர் படைக்கிறார். இந்த செயல்களினால் அவர் சிறிதும் பாதிப்படைவதில்லை. வாசனையுள்ள பொருளுடன் சம்பந்தப்படாமலேயே ஒருவர் வாசனையை முகர்வதைப் போலவே அவர் மிகவும் மேலோட்டமான முறையில்தான் இந்த ஜட சிருஷ்டியுடன் சம்பந்தப்பட்டுள்ளார். ஆகவே எவ்வளவுதான் முயன்றாலும் தெய்வீக குணங்கள் அற்றவர்களால் பகவானை ஒருபோதும் அணுக முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 1st Canto 3rd Chapter பதம் 36 பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. பதம் 37. நாச்சாஸ்ய கஷ்சின் நிபுணேன தாதுர் அவைதி ஜந்துஹு குமனீஷ ஊதிஹி நாமானி ரூபானி மனோவச்சோபிஹி சந்தன்வதோ நட சர்யம் இவாக்ஞக. டிரான்ஸ்லேஷன். ஒரு நாடக நடிகரைப் போல் செயல்படும் பகவானின் உருவங்கள், நாமங்கள் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் உன்னத தன்மையை அறிவு பற்றாக்குறையாக உள்ள மூடர்களால் அறிய முடியாது. அத்தகைய விஷயங்களை அவர்களுடைய கற்பனைகளிலோ அல்லது வார்த்தைகளிலோ கூட அவர்களால் விவரிக்க முடியாது. பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பரம சத்தியத்தின் உன்னத தன்மையை ஒருவராலும் சரியாக விவரிக்க முடியாது. ஆகவேதான் அவர் சொல் மற்றும் மனதின் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அவரது செயல்களை பற்றிய குறையுடைய மனக்கற்பனை மற்றும் தவறான வர்ணனைகள் ஆகியவற்றின் மூலமாக பகவானை அறிய விரும்பும் அறிவு பற்றாக்குறையாக உள்ள மனிதர்களும் சிலர் உள்ளனர். பகவானுடைய செயல்கள், தோற்றம், மறைவு, நாமங்கள், உருவங்கள், அவரது பிற பொருட்கள், அவரது சொரூபங்கள் மற்றும் அவருடன் தொடர்பு கொண்டுள்ள பொருட்கள் ஆகிய அனைத்தும் பாமர மனிதனுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. பலநோக்கு கர்மிகள் மற்றும் முறையான பயிற்சி பெறாத தத்துவவாதிகள் எனப்படும் இருவகையான பௌதீகவாதிகள் இருக்கின்றனர். பலன் கருதும் தொழிலாளிகள் பரம சத்தியத்தை பற்றிய ஒரு தகவலையும் அறிந்திருக்கவில்லை. பலன் கருதும் செயல்களில் ஏமாற்றம் அடைந்த பின் மனக்கற்பனையாளர்கள் பரம சத்தியத்தை நோக்கி திரும்பி மனக்கற்பனையால் அவரை அறிய முயல்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் பரம சத்தியம் புரியாத புதிராகவே இருக்கிறார். மந்திரவாதியின் ஜால வித்தை குழந்தைகளுக்கு புதிராக இருப்பதைப் போலவே இவர்கள் அனைவருக்கும் பரம சத்தியம் புரியாத புதிராகவே இருக்கிறார். பக்தர்கள் பலன் கருதும் செயலிலும் மனக்கற்பனையிலும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் பரமபுருஷரின் ஜாலங்களால் ஏமாற்றப்படும் இவர்கள் எப்போதும் அறியாமையிலேயே உழல்கின்றனர். இத்தகைய குறைந்த அறிவினால் பகவானை பற்றிய புதிர் நிரம்பிய பிரதேசத்திற்குள் அவர்களால் ஊடுருவ இயலவில்லை. பௌதீகவாதிகள் அல்லது பலநோக்கு கர்மிகளை விட மனக்கற்பனையாளர்கள் சிறிது முன்னேறியவர்கள். ஆனால் அவர்களும் கூட மாயையின் பிடியில் சிக்கி கிடப்பதால் எதற்கெல்லாம் உருவமும் பெயரும் மற்றும் செயல்களும் உள்ளனவோ அவை அனைத்தும் ஜட சக்தியின் ஒரு விளைபொருளே என்று முடிவு செய்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை பரம சத்தியம் உருவம் இல்லாததும் பெயரில்லாததும் செயலற்றதும் ஆகும். அத்தகைய மனக்கற்பனையாளர்கள் பகவானின் தெய்வீக நாமத்தையும் உருவத்தையும் பௌதீகமான உருவம் மற்றும் பெயர்களுடன் சம்பந்தப்படுத்துவதால் அவர்கள் உண்மையிலேயே அறியாமையில் இருப்பவர்கள் ஆவார்கள். இத்தகைய அறிவு பற்றாக்குறையுடன் பரமபுருஷரின் உண்மையான தன்மையை நாம் அறிய முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதை குறிப்பிடுவது போல பகவான் எப்போதும் ஜட உலகில் இருக்கும் போதும் கூட திவ்யமான ஒரு நிலையிலேயே இருக்கிறார்.
ஆனால் அறியாமையில் உள்ளவர்கள் பகவானை உலகிலுள்ள சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக கருதுகின்றனர். இவ்வாறாக மாயா சக்தியினால் அவர்கள் தவறான வழியில் செலுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் என்னும் தலைப்பில் பதம் 37 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.